வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். மஞ்சள் காய்ச்சல் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்துட்டு இந்தியா முழுவதும் வந்துட்டு பரவலாக நம்ம கேட்டுட்ருக்கிறோம். இந்தியா முழுவதும் கிடையாது, உலகம் முழுவதும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான். ஸோ இந்த மஞ்சள் காய்ச்சல் அப்படின்றது ஆப்பிரிக்க கண்டத்துலேயும் வட அமெரிக்காவில் சில நாடுகள்லையும் அதிகமாக பாதிப்பை உள்ளாக்கக்கூடிய ஒரு வைரஸ் காய்ச்சலாக இருக்குது. கிட்டத்தட்ட டெங்கு மாதிரியான வைரஸ், டெங்குவை பரப்பக்கூடிய கொசுவில் ஒரு வகையான கொசு தான் வந்துட்டு இந்த மஞ்சள் காய்ச்சலை உருவாக்குது. டெங்குக்கு இருக்கக்கூடிய அதே மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் இது மஞ்சள் காமாலையும் சேர்த்து ஏற்படுத்தும். அதனால தான் இதை வந்துட்டு மஞ்சள் காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிருந்து ஆப்பிரிக்க கண்டங்களில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வட அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வேக்சின் செலுத்தினதுக்கு அப்புறமா தான் இங்கிருந்து போகணும். அங்கிருந்து வர்றவங்களும் வேக்சின் செலுத்தி இருக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு அவர்கள் இங்கே அலோவ் பண்ணப்படுறாங்க. எப்படி கோவிட் சுச்சுவேஷனில் ஒரு வேக்சின் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முதல்ல எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இங்கே இப்போ வந்துட்டு அமல்படுத்துகிறாங்க அப்படின்றத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் சில இடங்கள் இந்த மாதிரியான வேக்சின்ஸ் வந்துட்டு போடுறாங்க. ஆனால் நீங்கள் ஃபாரின் போகும்பொழுது இந்த மாதிரியான வேக்சின்ஸை சில இடங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய வேக்சின்ஸ் தான் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்த மட்டும் கிண்டி கிங் இன்ஸ்டியூட் வளாகத்தில் வந்துட்டு இதற்கான வேக்சின் போடுறாங்க. அதே மாதிரி துறைமுக மருத்துவமனையில் போடுறாங்க சென்னையில். தூத்துக்குடியில் துறைமுக வளாகத்தில் வந்துட்டு இதற்கான வேக்சின்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரியான பல இடங்களில் தமிழகத்தில் போடுறாங்க. இந்த இடங்களில் நீங்கள் வேக்சின் போட்டுக்கலாம். ஃபாரின் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வேக்சின் போட்டு 10 நாட்களுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஃபாரின் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த காய்ச்சலினுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏடிஸ் வகையான கொசுல ஏடிஸ் ஜேடிஎஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கொசு கடிக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த வைரஸ் காய்ச்சல் பரவுது. இந்த கொசுக்கள் மனிதனையோ அல்லது குரங்குகளையோ கடிக்கும் பொழுது அவர்களில் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு தொற்றக்கூடிய நோயாக இந்த காய்ச்சல் பரவுது. கிட்டத்தட்ட டெங்கு காய்ச்சல் மாதிரியே அதனை பரப்பக்கூடிய ஜிகா வைரஸ்களையும் கடத்துது அப்படின்னு சொல்லியும், ஏடிஸ் இஜிஎஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொசுக்களால் பரவக்கூடிய ரொம்ப கொடுமையான இந்த காய்ச்சல் மஞ்சள் காமாலையால் இந்த காய்ச்சல் மஞ்சள் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்படுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோம்னா தலைவலி, தசைவலி, மூட்டு வலி, சளி, காய்ச்சல் இதெல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. 6 நாட்களுக்கு அப்புறமா தான் அறிகுறிகள் தென்படும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. கொசுக்கள் வெப்பமண்டல மலைக்காடுகள், ஈரப்பதம், அப்புறம் அரை ஈரப்பதம் நிறைந்த சிச்சுவேஷன்ஸில் வந்துட்டு நீர்நிலைகளை சுற்றி இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வரைக்கும் இந்த தொற்று நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு, குறிப்பாக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அண்டு வட அமெரிக்க நாடுகளுக்கு நீங்கள் பயணம் மேற்கொள்கிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வேக்சின் கண்டிப்பாக போடணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டினுடைய நார்ம்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வேக்சின் பற்றின முழுமையான டீட்டெயிலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்களும் பயனடைஞ்சுக்கோங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.